ஹாய் ஹால், திஸ் இஸ் போனா ஆர்ட் கிரியேஷன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பீச் கலரில் ஒரு எலிகெண்ட்டான ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ளவர் அண்டு சம்கி. அந்த ஃப்ளவரை வந்து நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோடிங் பண்ண போகிறோம். அது பக்கத்தில் இருக்க குட்டி குட்டியாக சக்கரா மாதிரி இருக்க அந்த டிசைனுக்குலாம் நம்ம சம்கி அண்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு அதர் வந்து இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து நம்ம ஃப்ராங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து எப்படி ஃபில் பண்ணுறோன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிசைனை வந்து நம்ம ட்ரேசிங் எடுத்துக்கலாம். ட்ரேசிங் எடுத்துகிட்டு இதை வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து ஜரி ஆட் பண்ணிக்கிறோம் எப்பவும் போல். அதுக்கப்புறமா சுகர் பீட். அதுக்கு அடுத்தது சென்டரில் சக்கரா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு சுற்றி, அதாவது மேலேயும் கீழே நம்ம 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இந்த சைடு 2 அந்த சைடு 2ஆக நம்ம பீட்ஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கிடச்சிரும். இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் அண்ட் சம்கி ஆட் பண்ணி போட்டிருக்கோம் 1 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறமா ட்ரேசிங் பண்ணி வச்ச அந்த டிசைனில் குட்டி குட்டியாக ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு சென்டரில் சக்கரா வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் பீடில் லோடிங் கொடுக்குறோம். 3 சுகர் பீடை ஆட் பண்ணி லோடிங் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். முடிச்சிட்ட பிறகு என் நாட் போட்டுட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஃபைனலாக ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சுகர் பீட் லோடிங் கொடுத்து ஸ்டார் மாதிரி கிரியேட் பண்ண. ஸ்டார்லாம் எப்படி ஒரு ஷார்ப் எஜ்ஜோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷார்ப் எஜ்ஜோட இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து காப்பர் ஜரின்றதுனால ஃபுல்லாக காப்பர்லேயே போட்டிருக்கோம் இந்த டிசைனை. நிறைய பேர் வந்து யூடியூப் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைனை பார்த்துட்டு அவங்களும் மற்ற கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமா அவங்களும் இந்த டிசைனை வந்து எப்படி போடுறதுன்னு கற்றுட்டு அவங்க பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கோ அந்த இடத்துலலாம் சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சம்கி, சுகர் பீட் அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த ஃப்ளவர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சென்டரில் சக்ரா ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பீட்ஸ் வச்சு வர மாதிரி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, மேலே வந்து 8 பீட்ஸ் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் பல்லாவரத்தில் இருக்குது. எல்லா விதமான ப்ரைடல் ப்ளவுஸ் அண்ட் பார்ட்டி வேர் ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் ஸ்டிச்சிங் ஆர்டர். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட வேணும் அப்படின்னா ஸ்டிச்சிங்கோட பண்ணித்தரோம், இல்லை ஸ்டிச்சிங் இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தின் ஒரு 3 சிம்பிள் ப்ளவுஸாக இருந்தால் 2 டேஸில் டெலிவரி ஆகிடும். இல்லை ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் இருக்குன்னா 1 வீக் டைம் எடுத்துக்கும். நிறைய ப்ரைடல் ப்ளவுசஸ்லாம் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு நீட்டாக டெலிவரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரியான ப்ரைடல் ப்ளவுசஸ்லாம் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் சக்ரா ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேசிங் பண்ணது வந்து கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த டிசி, அதாவது பாண்டா சாக்கு
வேனிஷிங் சாக்கை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் பேட்டர்னை ட்ரா பண்ணியாச்சு. இது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கிடையாது. கையிலேயே ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான். நீங்கள் கையிலேயே ட்ரா பண்ணி கூட இந்த டிசைனை வந்து நீங்கள் போடலாம். இந்த டிசைனை டெலிவரி பண்ணும்போது கஸ்டமர் செம்ம ஹாப்பி. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸாக தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரியான ஒர்க் வந்துருந்துச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக ஆகும் அப்படின்னு ஒரு தாட் இருந்ததால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டிசைனை ஒரு 4 இன்ச்சுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைப்ஸாக லைன்ஸ் போட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறப்ப கூட இந்த டிசைன் வந்து ரொம்பவே கிராண்டாக எலிகண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பட்ஜெட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு ப்ளவுசஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்பி நீங்கள் வந்து எங்ககிட்ட கண்டிப்பாக கொடுக்கலாம் டிசைனுக்கு. நிறைய பிளேஸ்ல இருந்து ப்ளவுசஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கொரியர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நாங்கள் ப்ளவுஸை ரெடி பண்ணி அதே கொரியரில் உங்களுக்கு ரீசென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ வித் மெஷர்மெண்ட் ப்ளவுஸோடு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பீட்ஸு சம்கே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அண்ட் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி காப்பர்லேயே கட் பீட்ஸு அது யூஸ் பண்ணி சும்மா லைட்டாக அரும்பு மாதிரி 3 பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா 1 இன்ச்சுக்கு, அதுக்கு நடுவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். சாரியோட கலரும் பீச் அப்படின்றதுனால லைட்டாக டார்க் பீச்சில் இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி ஒன்றோட ஒன்று இருக்கணும், பிரிஞ்சு இருக்கக்கூடாது. பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து அழகான ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கிடைக்காது. மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் நம்ம இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கு. த்ரெட்டு எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து கொஞ்ச இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு விழணுமோ அந்த இடத்துல குத்தணும் அப்படின்னா உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு விழுந்துடும். நிறைய பேருக்கு வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு எப்படி பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலாக என்ன நாட் போடணும் அப்படின்னா அதுவும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த ஃப்ளவர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 தடவை குத்தி மேலே ஏற்றி கீழே இறக்கி த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அடியில் க்ளூ போட்டு அந்த த்ரெட்டை வந்து அந்த ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து லைட்டாக டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து வெளியே வராமல் உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அடுத்த நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டே இருக்கும், மாட்டி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து ஏன் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம்
போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டு மாட்டுது அப்படின்ற ஒரு ரீசன்னால தான். ஸோ ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் த்ரெட்டு மாட்டுற ஒரே ரீசன்னால அந்த த்ரெட்டு ஒர்க்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரேட்டும் போகும். அதே சேம் டைம் வந்து டைமும் ஜாஸ்தி இழுக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த த்ரெட் ஒர்க் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஆட் பண்ணுற ஸ்டிச்சஸாக இருந்தால் காஸ்ட்டும் கூட அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்னை நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டார் ஃப்ரூட் அந்த மாதிரி டிசைன் இருக்க அந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கும் நம்ம ஒரு சம்கி வித் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நடுவில் த்ரெட்டு மேலே எடுத்துகிட்டு ஒரு சம்கி ஒன்று ஆட் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல குத்திக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் லாங் ஃப்ரெஞ்ச் சம்கி வித் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும், நான் ஆரியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஆரி வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் இந்த மாதிரியான ப்ளவுசஸ்லாம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்த நம்பருக்கு என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 7305100823. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொரியரில் வரும். ஆஃப்லைனில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் 100 ஸ்டிச்சஸ் கவர் பண்ணி தரோம். அந்த 100 ஸ்டிச்சஸ் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து மீடியம் அண்ட் சிம்பிள், மீடியம் அண்ட் பிரைடல் ப்ளவுஸ் வரைக்கும் உங்களை வந்து பண்ண வைக்கிறோம். ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஆரி கிளாஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போனா ஆரி கிரியேஷன் இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களோட கெரியரை வந்து நீங்கள் வந்து 100% பிஸ்னஸ் கெரியரை நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ ஆரி கற்றுக்கிறதுல வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, நான் ஆரி கற்றுக்கிறேன் பட் ஆனால் பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வருமா, என்னாலையும் ப்ளவுசஸில் போட்டு கஸ்டமர் கொடுக்க முடியுமா, என்னால் ரீச் பண்ண முடியுமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு 50 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு சாரீ ஓரம் அடித்து கொடுக்குறதா இருந்தாலும் அது பிஸ்னஸ் தான். ஸோ அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணதான் நிறைய கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து வருவாங்க. ஸோ இவங்க வந்து சாரீ ஓரம் மட்டும் அடித்து தருவாங்க, ஸோ காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஸோ இவங்ககிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி தான் எல்லா டெக்னிக்கும் எல்லா பிஸ்னஸ்க்கும், இந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா பிஸ்னஸ்க்கும் அதே தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து காஸ்ட் கம்மியாக பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு வாங்கி வச்சு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்த ப்ளவுஸஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் வந்து இது கிடையாது. ஸோ இக்னோர் பண்ணாமல் உங்களால் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை வாங்கி பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களால் பிஸ்னஸில் முன்னாடி வர முடியும். ஸோ நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க எனக்கு வந்து வரவே மாட்டேதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்றத ஒரு அனலைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னா, கண்டிப்பாக ஆர்டர் வரலன்னா இல்லை, ஆர்டர் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே சக்ரா அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிட்டு ரொம்பவே அழகாக பண்ணியாச்சு கீழே டிசைனை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீட்ஸ் அண்ட் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைப்ஸ் லைன் கொடுத்துட்ருக்கோம். இந்த கட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரில் இருக்குது, பீட்ஸும் காப்பரில் இருக்குது. ஸோ ஒர்க்கும் வந்து நம்ம ஃபுல்லாகவே காப்பரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, கட் பீட்ஸ் வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. கட் பீட்ஸ் எப்பவுமே ஓப்பன் ஏரில் விடாதீங்க. நீங்கள் ஒரு கவரில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கவரை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கட் பீட்ஸ் வந்து ஃபேட் ஆகும் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே நம்மளோட வந்து ப்ரிகாஷன் தான் மெயினாக தேவைப்படுது. ஸோ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண உடனே நீங்கள் கவர் போட்டு ஃபுல்லாக வந்து மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் பீட்ஸ் வந்து இந்த 2 பீட்ஸ்க்கு நடுவில் ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதே தான் வந்து நீங்கள் நிறைய இந்த மாதிரி டிசைன் நிறைய பார்த்துருப்பீங்க. இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பீட்ஸை கொடுக்குறப்ப ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் கூட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பேக்கில் எப்படி புட்டாஸ் போடணும்,
ஸ்லீவ்டு எப்படி இந்த மாதிரியான டிசைன்ஸ் கொடுக்கும்போது என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் ரொம்பவே டீட்டெயிலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைப்ஸ் லைன் வந்து நம்ம போட்டு இந்த ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அதாவது செல்ஃபாக, அதாவது அதே கலரில் பீச் கலர்லேயே வந்து நம்ம ஃப்ளவருக்கும் த்ரெட்டு கொடுத்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர், ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரைடல் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் போனா ஆரி கிரியேஷன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படின்னா 1 வீக், சிம்பிள் ப்ளவுஸ் அப்படின்னா 2 days. ஸோ உங்களுக்கு அந்த 2 daysலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வேணும்னாலும் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துடலாம், இல்லை ஸ்டிச்சிங் வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்டிச்சிங் இல்லாமல் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கொரியர் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் பல்லாவரம், எங்கள் லொக்கேஷன் வந்து பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்டிங்கனாலும் நாங்கள் டைரெக்டாகவே சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே கொரியரில் அதே அட்ரஸில் உங்களுக்கு ரீசெண்ட் பண்ணி உங்கள் ப்ளவுஸ் வந்து அழகாக டெலிவரி பண்ணிவிடுவோம். ஸோ இல்லை ஃபைனலாக வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளூ போட்டுட்டு. ஸோ இதுக்கு வந்து இன்னும் வந்து அழகு சேர்க்கறது இந்த ஜர்கான் ஸ்டோனு கூட. ஸோ இந்த ஜர்கான் ஸ்டோனெல்லாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுக்கோங்க. இதோட காஸ்ட்டும் கொஞ்சம் ஹை தான், பட் ஆனால் இதில் இந்த மாதிரியான ஒர்க்குக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸே வந்து கிராண்டாக காமிக்கும். பாருங்கள், ஜர்கான் ஸ்டோன் ஒட்டின உடனே கொஞ்சம் கிராண்டாக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது ரிசப்ஷன் ப்ளவுஸுன்றதுனால நைட்டில் வேர் பண்ணுறப்போ ரொம்பவே கிளிட்டரிங்காகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், ப்ளவுஸோட ஃபுல் வியூ இதுதான். இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஸ்லீவில் கூட ஒர்க் பண்ணி இந்த டிசைன் வந்து நீட்டாக பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே அழகான ஒரு டிசைனு. பேக் நெக்லேயும் ஸ்கேலப் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிளாக பேக் நெக் கேட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் போனா ஆரி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை.